கள்ளக்குறிச்சியில் நகைக்கடைக்குள் புகுந்து 3 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்த சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டார்ச் லைட் அடித்து கைவரிசை காட்டிய கொள்ளையன் போலீஸ் வலையில் சிக்குவாரா? நள்ளிரவில் பூட்டியிருந்த கடைக்குள் புகுந்த முகமூடி கொள்ளையன் லைட் போட்டால் வெளியே தெரிந்துவிடும் என்று கருதி நேக்காக வெள்ளிப் பொருட்களை களவாடிக் கொண்டு சென்ற காட்சிதான் இது. சிசிடிவி காட்சியை கண்டு திகைத்து போன கடை ஓனர் காவல் நிலையத்தின் கதவை தட்டியுள்ளார். நடந்தது என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கோதையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஸ்னேகா. இவர் வெள்ளிப் பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். திங்கட்கிழமை இரவில் வியாபாரம் முடிந்ததும் வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றார். பின்னர் மறுநாள் காலையில் கடையை திறக்க வந்துள்ளார். அப்போது கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு ஸ்னேகா அதிர்ச்சி அடைந்தார். உடனே கடைக்குள் சென்று பார்த்தபோது லாக்கரின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. அதில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளிப் பொருட்கள் திருடு போயிருந்ததை அறிந்து ஆடி போயுள்ளார். இதையடுத்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார். அதில் முகத்தை துணியால் மூடிக்கொண்ட மர்ம நபர் ஒருவர் நள்ளிரவில் கடைக்குள் புகுந்தது தெரிய வந்தது. அவர் டார்ச் லைட் உதவியுடன் லாக்கரை உடைத்து அதிலிருந்த சுமார் 3 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்துள்ளார். இதுகுறித்து வீடியோ ஆதாரத்துடன் எலவனாசூர் கோட்டை காவல் நிலையத்தில் கடை ஓனர் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணையில் இறங்கியுள்ளனர். கைவரிசை காட்டியது ஏற்கனவே கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடைய கொள்ளையனா அல்லது புது ஆள் யாருமா என்று விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நள்ளிரவில் நகைக்கடைக்குள் புகுந்து 6,90,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை பகுதியில் திருட்டுச் சம்பவங்களை தடுக்கும் வகையில் போலீசார் இரவு நேரத்தில் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.